அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பீலை புரிவான் வருந்துகின்ற பேய்க்கும் கருணை பெரிதளிப்பான், ஊலை அகற்றும் பெருங்கருணை உடையான் என்பார் உனை. ஐயோ மோளை மனத்தால் குரங்கறிந்த விலங்காயாகி மொத்துண்ணும் ஏழை அடியேன் வருத்தம் கண்டிருத்தல் அழகோ எங்கோவே அப்படின்னு இந்த 3வது பாடலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, துன்பங்களை முயன்று செய்து பின்பு வருந்துகின்ற அறிவில்லாதவர்களுக்கும் பெரும் கருணை செய்தவன் என்றும், முந்தைய பிறப்பினால் ஏற்பட்ட வினை துன்பங்களை அகற்றக்கூடிய பெரும் கருணை உடையவன் நீ என்றும் உன்னை பெரியோர்கள் புகழ்ந்து உரைப்பார்கள். அறிவு கூர்மை இல்லாது குலைந்த தன்மை மனம் கொண்ட குரங்குகளால் காய் வேண்டி கல்லடிப்பட்ட விலாமரத்தை போல அடிபட்டு வருந்தும் ஏழை அடியவனாகிய என்னுடைய வருத்தம் கண்டு அதை தீர்க்காமல் சும்மா இருப்பது உனக்கு அழகாகுமா என்று இறைவனிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், முன்னாடி அறிவில்லாமல் பல துன்பங்கள் செய்து அந்த அறியாமையினால் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பவர்கள் கூட நீ அருள் செய்திருக்கிற. அதே மாதிரி முந்தைய பிறவியினால் ஏற்பட்ட அந்த பலவிதமான துன்பங்களையும், அதாவது ஊலை அகற்றும் பெருங்கருணை உடையான் அப்படின்றாங்க. அந்த முற்பிறவி அந்த துன்பங்கள், அதனால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், மரணம், பிணி, மூப்பு எல்லாத்தையுமே நீ நீக்கி அவர்களுக்கும் பெரும் கருணை செய்திருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய நீ அந்த குரங்கு கல் அந்த விலாமரத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதாமா. அப்போ அந்த மரம் எவ்வளோ அடிபடுதோ அது மாதிரி இந்த ஏழை அப்படின்னு சொல்கிறாங்க, மூளை மனத்தால் குரங்கறிந்த விலங்காயாகி முத்துண்ணும் ஏழை அடியேன் வருத்தம் கண்டிருத்தல் அழகோ எம்கோவே அப்படின்றாங்க. அப்போ அந்த விலாமரம் படுற அடி மாதிரி, கல்லடி மாதிரி நான் இந்த ஏழை படக்கூடிய இந்த அடிபட்டு உனது அருளுக்காக ஏங்கி இருக்கிறேன். அதை பார்த்துட்டும் நீ அருள் செய்யாமல் சும்மா இருந்த அழகாகுமா அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதலாக இந்த பாடலை நம்ம ஏற்றிருக்காங்க. சரி, இந்த பாடலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சென்ற பதிவில் நாம் இந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய முற்பிறவி அதை பற்றி டீட்டெயில்டாகவே பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்மம் என்கின்ற இந்த மலம் இது பரசீவகாருண்யம், அதாவது பிற உயிர்கள் படக்கூடிய அந்த பசி மற்றும் கொலை ஆகியவற்றை தவிர்ப்பதன் மூலமாக நாம் இந்த கண்ம மலத்தை அகற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம், தெளிவாகவே பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அந்த கண்மத்தினால் வரக்கூடிய பசி, அந்த துன்பங்கள், அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களையும் இன்னொரு வழியும் சொல்கிறாங்க. அதை எப்படி நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு, அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்கிறாங்கல்ல, ஊலை அகற்றும் பெரும் கருணை உடையான் என்பார் உனை. ஐயோ மூளை மனத்தால் குரங்கறிந்த விலங்காயாகி மொத்துண்ணும் ஏழை அடியேன் வருத்தம் கண்டிருத்தல் அழகோ எம்கோவே அப்படின்றாங்கல்ல. அப்போ இந்த பதிவில் அந்த ஊழை அகற்றக்கூடிய அதனால் அந்த ஊழினால் வரக்கூடிய
மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இதெல்லாம் அகற்றுறதுக்கு சத்திய சிறு விண்ணப்பம் அதுலேயும் தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சரி, அதாவது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் எங்கேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, திருவாசகத்தில் வரக்கூடிய சிவபுராணம் பகுதியில் மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய இந்த பாடல், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். பாருங்கள், எத்தனை விதமான பிறவிகள் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இப்படியே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மரமாகி பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராகி தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறந்தேன். கடைசி இல்லாதான் இந்த மனித பிறப்பு வருது. இந்த மனித பிறப்புலையும் நம்ம வந்து மேலேறி வர்றதுக்கு தான் அந்த அறிவை கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுலேயும் இந்த பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணோம்னா வள்ளல் பெருமான் நம்ம சென்றைய பதிவில் பார்த்தது மாதிரி பாவங்கள், மனதால் செய்யும் பாவங்கள், வாக்கால் செய்யும் பாவங்கள், தேகத்தினால் செய்யும் பாவங்கள், அந்த பாவங்கள்னால திரும்பவும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இது மாதிரி இவர் சொல்கிறது மாதிரி அந்த கீழ்நிலை பிறப்புகளுக்கு திரும்பவும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நல் எண்ணங்களும் நல் நெறியிலேயே போகணும், நன்முயற்சியிலே இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் இதுதான். அப்படிலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கீழ்நிலைக்கு திரும்பவும் போய் திரும்பவும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஏற்கனவே வந்து பலவிதமான பிறவிகள், கோடிக்கணக்கான பிறவிகள் உழன்று இந்த இதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் நாம் இந்த மாதிரி வினைகளை பெருக்கணும் அப்படின்னோம்னா அதுலேயே போய் உழந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ மேலேற வீதியில் தான் நம்ம போகணும். அப்படின்னா நன்முயற்சியில் பழகணும் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க பாருங்களா, அதில் நம்ம போகணும். இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு வள்ளல் பெருமானும் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் அதில் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக இருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகினிடத்து புல் நெல் மரம் செடி பூடு முதலியவையாகவும் கல் மலை குன்று முதலியவையாகவும் பிறந்து களையுண்டல் வெட்டுண்டல் அலுப்புண்டல் கில்லுண்டல் உலர்ப்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்பு உண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் எறும்பு செல் புழு பாம்பு உடும்பு பல்லி முதலியவைகளாகவும் தவளை சிறு மீன் முதலை சுறா திமிங்கலம் முதலியவையாகவும் பிறந்து தேய்ப்புண்டல் நசுக்குண்டல் அடியுண்டல் பிடியுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் வண்டு தும்பி குருவி காக்கை பருந்து கழுகு முதலியவைகளாக பிறந்து அடியுண்டல் பிடியுண்டல் அலைப்புண்டல் உழைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் அணில் குரங்கு நாய் பன்றி பூனை ஆடு மாடு யானை குதிரை புலி கரடி முதலியவைகளாக பிறந்து பிடியுண்டல் அடியுண்டல் குத்துண்டல் வெட்டுண்டல் தாக்குண்டல் கட்டுண்டல் தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் பசாசர் பூதர் ராட்சதர் அசுரர் சுரர் முதலியவராக பிறந்து அலைப்படுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல்
நினைந்து நிற்றல், மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைபடுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவயோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், களவு செய்வார், கொலை செய்வார் முதலியவராக பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைபடல் முதலிய அவத்தைகளால் இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று அலுப்படைந்தோம். பாருங்க, அந்த மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் அந்த சிவபுராணத்தில் சொன்ன விஷயத்த வள்ளல் பெருமான் அப்படியே டீட்டெயில்டாக எல்லா விதமான அந்த பிறவிகளையும் என்னென்ன இருக்குதோ, ஊர்வனில் என்னென்ன இருக்குதோ, பரப்பனில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எல்லா விதமான பிறவிகளையும் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி, இவ்வளோ பிறவிகள்லையும் அந்த பிறவிகளில் என்னென்ன அவஸ்தைகள்லாம் பட்டோம், நசுக்குண்டல், கட்டுண்டல், வெட்டுண்டல், அதில் ஒவ்வொரு பிறவிலையும் பலவிதமான துன்பங்கள் நடக்குதுல்ல. எப்படி இறந்து போகிறோம்? இப்போ ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்கு, கால் மிதிப்பட்டு இறந்து போயிடுது, நசுக்கப்பட்டு இறந்து போகுது. அந்தந்த பிறவிகளில் என்னென்ன மாதிரியெல்லாம் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு கூட டீட்டெயிலாக அதை சொல்லினவங்க அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்து அடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்கு உரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளி தேவரீர் அது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. இவ்வளோ பிரச்சனைகள்லையும் இவ்வளோ சிக்கல்கள்லையும் பட்டு உழன்று இந்த ஒப்பற்ற இந்த மனித தேகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு அருள் செய்த உங்களுடைய அந்த கருணைக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசி நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை எப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்போ மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவையெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா கடவுள் அறிவால் உணர்த்திருக்கிறாங்களாமா. எப்போ? இந்த மனித பிறவியில் அவருடைய கருணையினால் நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருக்குன்றாங்க. அப்போ நம்ம மரணம், பிணி, மூப்பு, பயம் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே சொன்னாங்கல்ல, ஊழை அகற்றும் பெருங்கருணை உடையான் என்பார். அப்போ முற்பிறவியில் உள்ள அந்த கர்மங்கள் நம்ம செய்த அந்த வினைகள்னால தான் நம்மளுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு போன பதிவுலையும் பார்த்தோம். அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மணிவாசகர் சொன்ன அந்த திருவாசகர் சொன்ன அந்த விஷயங்கள் பலவிதமான பிறவிகள் பிறந்ததான் நம்ம துன்பங்கள் ஒன்று ஒன்றா பட்டு தான் இந்த மனித பிறவி வரணும். வள்ளல் பெருமான் அப்படி சொன்னவங்க இந்த ஒப்பற்ற மனித பிறப்பையும் நம்மளை வர வச்சு இந்த மனித பிறவிலையும் அந்த அறிவை கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்ய சொல்கிறாங்க? இந்த மரணம், பிணி, மூப்பு, பயம் இந்த மனித பிறவி நம்மளுக்கு கிடச்சாச்சு. அதே சமயத்தில் அந்த முற்பிறவிகளோட அந்த வாசமும் நம்மளை தொடர்ந்து வருது. அப்போ அதனால பலவிதமான துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள்.
அதாவது நாங்கள் வந்து அறிவில்லாமல் வீண் போது கழித்தோன்றாங்க பாருங்க. அதாவது அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம். ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்போ அறிவில்லாமல் வீணாவே காலம் கழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே, இப்போ எல்லா அண்டங்களையும் அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி காலங்களாம் வீணாக போயிடுச்சு. அப்படி இல்லாமல் இந்த தருணம் அவர் சொல்லக்கூடிய இந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தருணம் இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் நமக்கு தான் சொல்கிறாங்க. இந்த க்ஷணத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசி நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தெரிவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அறிவால் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருள பெற்றோம். பாருங்க, திரும்பவும் நான் படித்து காமிச்சிட்டேன். ஏன்னா என்ன விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ மரணம் பிணி மூப்பு பயம் இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் கருத்தின் கண் வழிபாடு செய்யின் அந்த அந்த அருள் விளங்குமாமா. கருத்தின் கண் வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அந்த திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் இதையெல்லாம் நீக்கி அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. இன்னும் கூட அந்த திருவருளை எப்படி பெறலாம் அப்படின்றதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, கலைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகள் நின்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்திர ஞான சிதம்பரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடஞ்செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்திய தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள் நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருட் குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திருஞான சபையும் தோன்றி விளங்கச் செய்தருளி தேவரீர் பெருங்கருணையை கருதும் தோறும் பெருங்களிப்பு அடைகின்றோம். அதாவது அந்த கடவுளே சொல்கிறாரம்மா, ஞான சபையில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. அதனால அந்த ஞான சபையை இவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்களாங்க பாருங்கள். இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்திலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும். சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்து அருளி
அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை நிலை விலக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆகார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அப்படின்னு சொல்லி இந்த சிறு விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறாங்க. அப்போ நான் ஏன் இதை முழுசாக படித்தேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அப்படியே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க படித்தேன். அப்போ இதை சொல்ல வேற விஷயம் பாருங்களேன். அந்த விஷயம் முத்தாய்ப்பா மரணம், பிணி, மூப்பு, பயம் இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்படின்னா அந்த எல்லாம் வல்ல ஒரு தனித்தலைமை கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அவரை உண்மை அன்பால் கருத்தின் கண் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உண்மை அன்பால் கருத்தின் கண் வழிபாடு செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, நானே அந்த ஞான சபையில் நெடுங்காலம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஞான சபையில் இருக்கின்றது அந்த புறத்தில் உள்ள ஞான சபை மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஞான சபை. இதையும் நம்ம வச்சுக்கிறோம். அது புறத்தில் கட்டி காமிச்சிருக்கிறாங்க. இங்கே சொன்ன விஷயம் அப்படியே நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். அங்கே உள்ளே அவங்க இருக்கிறாங்க. அவங்கள உண்மை அன்பால் வழிபாடு செய்து வழங்கணும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். அந்த கடைசியை எப்படி முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது ஜாதி சமய வர்ணாசிரங்கள், அந்த சங்கற்ப விகற்பங்கள் அதிலெல்லாம் போய் எங்கள் மனசை பற்றாவண்ணம் அடைவித்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றில் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்தருளல் வேண்டும். அப்போ அவர் என்ன வேண்டார் பார்த்தீங்களா? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எந்த விதத்துலேயும் இல்லாமல் போயிடக்கூடாது. அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு தான் எப்பயுமே இருக்கணும். அது இல்லாமல் இருந்தால் பிரச்சனை. எப்பயுமே நம்ம ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையிலேயே தான் எல்லாமே செய்யணும். அப்போ தான் அந்த கடவுளை உண்மை அன்பால் அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வரணும். அதனால தான் இவ்வளவு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவகாருண்யம் தான் பண்ணணும். சிவகாருண்யத்தில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி பொது நோக்கில் பொதுவாக தான் நம்மளுக்காக சுயநலத்துக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அதெல்லாம் பண்ணணும்னா வீண் தான். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேணால் புண்ணியங்கள் வேணால் கிடைக்கலாம். நம்ம செய்யக்கூடிய அந்த அன்னவிரயங்கள்னாலையும் பசி தவிர்த்தல்னாலையும் நம்மளை முன்னிலைப்படுத்தி செய்கிறதுனால அந்த அன்னவிரயம் செய்கிறதுனால சில புண்ணியங்கள் கிடைக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த பசியாற்றுவித்தல்லாம் நடக்கணும். அது மாதிரி அவர் சொன்னது மாதிரியே கருணை, அன்பு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற அந்த உணர்வு நிலையில் இருந்து எதிர்பற்ற ஜீவர்களை எல்லாம் கடவுளாகவே நினைத்து செய்யக்கூடிய அந்த பக்குவ நிலை, அதில் இருந்து செஞ்சோம்னா தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நடக்கும். அதனால தான் அவர் தெளிவாக அதில் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுலேயும் மாறாமல் இருக்கணும், மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அருள் செய்யணுன்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் ஒரு சிறு இம்மி கூட அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை விலகாமல் அந்த ஜாதி மத சமயம்ன்ற அந்த வர்ணாசிரமங்கள் அதெல்லாம் எல்லாமே நம்ம பற்றாமல் இருக்க, அதுக்கும் அருள் வள்ளல் பெருமான்ட்டு தான் கேட்டு அதையும் நம்ம மட்டும் அண்ட விடக்கூடாது. அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த ஜீவகாருண்ய பணிகளை நம்ம செஞ்சுட்டு வரும்போது
அந்த எல்லாம் அல்ல கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவரை உண்மை அன்பால் கருத்தில் வைத்து வழிபாடு செய்து வரும்போது அந்த கடவுள் அருள் நம்மகிட்ட வெளிப்பட்டு விளங்கி மரணம், பிணி, மூப்பு, பயம் இவையெல்லாம் நீங்கி நம்மளை என்றும் அழியாத மரணமில்லா பெருவாழ்வில் வைத்திருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.